பார்வதி மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லியே பகவான் கையிலே ஒரு சுரைவோடு அப்படி காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு ஆமா அழகாகவே தக்காவர கோட்டையிலே வந்து அப்படியே வந்த உடனே மந்திரிகளுக்கு ஒரு வரிசை, ராஜாக்களுக்கு ஒரு வரிசை, தளபதிமார்களுக்கு ஒரு வரிசை, சிற்றரசர்களுக்கு ஒரு வரிசை என்று ஆசனம் போடப்பட்டிருக்கிறது. பார்த்தால் இந்த பார்வதி கையிலே மலர்பாலையை கொடுத்து வீச சொல்கிறாள். ஆமா, அந்த மலர்பாலையோ பட்டார வடிவத்திலே இருக்கும் பகவான்களின் திரையிலே மூன்று தடவையை உடுத்த ஒரு 3 முறையும் பகவான்களின் திரையிலே அப்படியே பகவானுக்கு திருமணமானது முடித்து வைத்து விட்டு பண்டாரம் என்ன கிழக்கு பண்டாரம். ஆமா, உனக்கு நான் ஒரு வேலை தரேன்டா. எனக்கு வேலை செய்யலன்னா தலையே வெடிச்சிட வேலையை கொடுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் தரணும். 3 வேளை என்ன தர வேண்டும்? விபூதி கொண்டு தர வேண்டும். காலையில 6 மணிக்கு, சரி. மத்தியானம் 12 மணிக்கு. அடேங்கப்பா, 12 மணிக்கு தரலாமா? 12 மணிக்குனா கொஞ்சம் நேரம் தவறதான் செய்யும். அதுக்கு இப்ப 11 மணிக்கு வந்துருங்க. அப்படியா? அதுக்கு என்ன சொல்றோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு. சரி, 3 வேளை கொண்டு தருகின்றேன். அப்படி பகவானும் எடுத்து விடுகிறார். ஒரு நாள் சொல்றாரு, மாமா, நாளைக்கு நீ விபூதி கொண்டு வரவே கூடாது. ஏ மாமா, எனக்கு தரவில்லை என்று சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெரிய மக்கள் வர்றாங்க, எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஓ, பெரிய கூட்டம், மாநாடு. நீ வந்தான்னா எனக்கு அதை விட பெரிய கேவலம் கிடையவே கிடையாதா அப்படின்னு சொன்னா அடுத்த அன்னைக்கு மட்டும் நான் விடுமுறை போட வேண்டுமா? அப்படிங்கிறோட பகவான் நினைக்கிறாரு. என்ன இந்த சமயத்துல நம்ம போய் சொன்னா மட்டும்தான் ஆமா நம்ம இங்க இருந்து கைலாச மலைக்கு புறப்பட முடியும். சரி, உடனே அப்படி நினைத்தவர் பகவான் அப்படியே விபூதி கொண்டு வந்து அப்படியே தக்கராஜனை அழைத்து சொல்கிறார். மாமா, இதோ விபூதி எடுத்துக்கோங்க மாமா, விபூதி எடுத்துக்கோங்க. என்ன மாமா பேசாதீங்க மாமா, வெளியே போடா என்ற வார்த்தையை அறிவித்தார் இந்த பகவான். அடேடா, இனிமே நீ இருன்னு சொன்னா கூட இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். அப்படி என்று சொல்லி விரைவாகவே வந்தார். பார்வதியார் இடத்திலே வந்து நின்று சொல்கிறார். பார்வதி, உடனடியாகவே புறப்பட நம்ம வீட்டிற்கு போகலாம். எதுக்கு எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றீங்க? உங்க அம்மையும் அப்பாவும் என்ன மதித்து கூட பேசவில்லை. அப்படின்னா நீங்க கூப்பிட்டா உங்க உடனே தான் வரேன். நான் முக்கியமா உங்க அம்மா அப்பா முக்கியமா? எனக்கு நீங்க தாங்க முக்கியம். நான் தானே வேணும். பேசாம என் பின்னாடி நடையை கட்டி வந்துட்டே இருக்குங்க. கையை மட்டும் பிடிச்சிடுங்க விட்டுறாங்க. அப்படி என்று சொல்லி இந்த பகவான் பார்வதி எடுத்துக்கொண்டேன். கைலாசமனை வைத்து வந்து செய்வனாரோ பார்வதியை திருமணம் தான் முடித்தார். அப்படி பார்வதியை செய்வனாரோ பார்வதியோ கைலாசோ தனிலிருந்தார்.
வைத்து நல்ல முறையிலே திருமணத்தை முடித்து சுரசக்தி சமேதராக இருக்கின்றார். இப்படி இருக்கும் நேரத்திலே அங்கே ராஜசபை கூட்டமானது முடிவு பெற்றது. ஓடோடி வருகின்றான் நக்கராஜன் வேதவழி வார்த்தை கேட்கின்றார். என்னங்க வாங்க நம்முடைய மருமகன் அழைத்து சென்று விட்டார். நம்முடைய பிள்ளையா அவருடைய சொல்லாதீங்க சுவாமி. வேதவல்லி அவரை போலவே ஒரு சிவனாரை உருவாக்கி அவருடைய கையால் விபூதி வாங்கி பூசவில்லை என்றால் அந்த பிரம்மதேவருடைய மகன் நான் இல்லை. அப்படி என்று சிவனாரை உருவாக்க வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற சமயத்திலே திருலோக சஞ்சாரம் செய்கின்ற நாரத மகரிஷி தக்காபுரத்திற்கு வருகின்றார். வாருங்கள் நாரதரே, வாருங்கள் வாருங்கள். எப்படி நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருக்கின்றோம். நான் திருலோக சஞ்சாரம் செய்கின்ற சமயத்திலே உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேன் பத்தியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். இங்கே வெகு விமர்சையாகவே வேள்வியானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாரதா, இங்கு எதற்காக யாகம் நடத்துகிறேன் என்ற செய்தி எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரிந்தாலும் தெரியாதவன் போல் ஆட்டம் போடுவதானே உன்னுடைய புத்தி? தெரியாதப்பா. என்னுடைய மகள் இருக்கிறாளே பார்வதி. ஆமா, அருமை மகள் பார்வதியை பேயன் பித்தன் திரைசூடி சிறைபிடித்து சென்று விட்டார். என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆகையினால் மாபெரும் வேலி விளக்கின்றேன். அப்படி இந்த வேள்வியிலே என்ன நீ வளர்க்கின்ற வேள்வியை முக்தி அடையும் என்று நினைக்கின்றாயா? ஏன் அடையாது நாரதா? ஒருபோதும் நடக்காதப்பா. நான் நடத்தி காட்டுகிறேன். நடப்பது நல்லபடியாக நடக்கட்டும் என்று அப்படியே இந்த நாரத மகரிஷி கைலாச மலைக்கு வந்து சிவனிடத்திலே என்ன சொல்கிறார்? பகவானை அடியணங்கி வந்து நின்று நாரதரோ சிந்தையேது நொந்தே வந்து நின்று நாரதரோ சிந்தையேது நொந்தே கங்காதேவள் திருவடி வணங்கியேது சொல்வாய். அந்த சிந்தனையோ தொந்தியையோ விட்டெடுத்த நாதா, அந்தனையோ தொந்தியையோ விட்டெடுத்த நாதா, வந்து நின்று உண்ட வேணியோட ஆனந்த கூத்தாடி ஆனந்த கூத்தாடி மண்ணை கொடு மங்கை கொடு தோணி அக்கனிட்ட ஓட்டையதே தானோ பலமாச்சி ஓட்டையதே தானோ பலமாச்சி ஒருவர் அங்கு செல்ல போகாது ஐயா, போகாதே தக்கனிட்ட ஓட்டை வழி ஒருவர் போகாதே ரங்கனிட்ட ஓட்டை வழி ஒருவர். பகவானை வந்து அடிவணங்குகின்றார் நாரத மகாபலிவர். அப்படி அடிவணங்கி சொல்கிறார், நாராயண நாராயண. நாரதரை தாங்கள் இங்கே சென்று விட்டு இங்கு வருகின்றீர்கள். திரிலோக சஞ்சாரம் செய்யும் தருணத்திலே தக்காபுர கோட்டைக்கு நான் சென்றேன். அங்கே என்னுடைய மாமன் மாமி நலமாக இருக்கின்றார்களா? மாமி கொஞ்சம் பரவாயில்ல, மாமா தான் கொஞ்சம் ரொம்ப கோபத்தோடு இருக்கின்றார். அவருடைய மகள் பார்வதியை தாங்கள் ஒரு பேயன் பித்தன் சிறைபிடித்து சென்று விட்டாரா? அவனை அழைத்து அவன் கையாலை ஒரு திருநீர் வாங்க வேண்டும் என்று சொல்லி மாபெரும் யாகத்தை வந்திருக்கின்றாய். அப்போ இல்லை சுவாமி, இல்லை. சரி, நீ பேசுவது பார்வதிக்கு தெரியாமல் நீ சென்று விடு. அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாமா? இதையெல்லாம் மறைந்திருந்து கேட்டாள் பார்வதியானவள். பகவான் இருந்தாலும் சண்டையோ சுத்தியமோ இருக்கலாம். திருமணம் முடித்து தாய் தகப்பனை பார்க்க போக கூடாது. நான் சென்று பார்த்து வரட்டுமா பாருங்க. இதோ பாரு பார்வதி, அதாவது போ என்று சொல்வதற்கு என் வாயிலிருந்து ஒருபோது வார்த்தை வராது. பகவானே, என்ன வார்த்தை? என்னுடைய தாய் தந்தையரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? இருக்கதானா அம்மா செய்ய உனக்கு?
எனக்கு எப்படியாவது எந்த ஆயுதங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் போ பகவானே, போ போய் வாருங்கள் என்று விடைபெறுகிறார்கள் பகவான். அது இந்த பரமனுடைய நாவினால் ஒருபோது வரவே வராது. அப்படியானால் இந்த வார்த்தையை மீறி நான் போகலாம் என்று வந்தால் காலையில நடந்து நான் போக முடியாது. ஆமா, நான் போவதற்கு எனக்கு தேரானது வேண்டும். அப்படி என்று சொன்னவுடனே பார்வதி அம்மைக்கு ரவான ஒரு ரதத்தை கொடுக்கின்றார். அந்த ரதத்தில் ஏறி அம்பிகையானவள் பார்வதியால் நேரேற பாவையர்கள் குறவையேற அகிலாண்ட நாயகியால் அலைகடலிலும் கோட்டையிலே பகவான் கொடுத்த தேரில் ஏறிக்கொண்டே பார்வதி அம்மையானவள் பாவையர்கள் குறவையிட 7 கடலையும் தாண்டி தக்காபுர கோட்டையிலே வந்தாள். தக்காபுர கோட்டையிலே வந்து பார்க்கின்றாள். ஓம் ஜங்கள மங்கள மந்திரமாய சோஹா, ஓம் ஜங்கள மந்திரமாய சோஹா, யாகத்தை ஓம் சர்வாய சிவதாமே சிகராய சோஹா. பார்வதி இருக்கிறப்பா நிறுத்தின யாகத்தை. வடக்கே வந்தாள், தெற்கே திரும்பினாள். தெற்கே வந்து நின்றாள், வடக்கே திரும்புகிறாள். அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க கேக்குறேன், எடே தக்கராஜா, என்ன ஓ முன்னாடி உன் மகன் நிக்கிறாளே, யாரு நினைச்சு நீ இப்படி இருக்கிறாடா? உன் மகன் பார்வை இருக்காடா? அரே மணிமார்களே, யாரை பார்த்து என் மகள் என்று சொல்கிறீர்கள்? இவள்தான் உங்களுடைய மகள். இவளா என்னுடைய மகள்? இவள் எனக்கு மகளே இல்லை. இறப்பனோடு போனவள் இங்க எதற்காக வந்திருக்கின்றார்? ஆண்டியோடு சென்றவருக்கு அம்மை உண்டோ அப்பன் உண்டோ? பண்டாரத்தோடு சென்றவருக்கு இங்கு வர நியாயம் உண்டா? என் கண் முன்னே நிற்காது, ஓடிவிடு. அப்படி இந்த ஆண்டி பேயன் என்று சொல்லி அவதூறாக பேசக்கூடியதற்கு கோபம் கொண்டால் பார்வதி அம்மையானால் அடே தக்கராஜா, என்ன வேண்டுமானால் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. உன் மகன் என்ற ஒரே காரணத்தால் அத்தனையும் வருத்திக் கொள்வேன். ஆனால் என்னுடைய கணவனை பார்த்து ஆண்டி என்று சொன்னது நான் அடிக்கத்தக்க வாழ்வேன் என்று சொன்னது நான் எளியோ உன் வாழ்வேன். நீ வளர்த்த வேள்வியிலே சுடலைக்கெல்லாம் உயர்வேள்வி அழியும் தக்கா படர்ந்த சுடலை என்று பார்வதியால் சாபமிட்டாள். சாபமிட்டு பார்வதியால் அவன் சங்கரனார் கைதி வந்தாள். அடே தக்கராஜா, என்னுடைய கணவனை பார்த்து நீ ஆண்டி என்று சொன்ன காரணத்தினால் அழியுமடா அவனுடைய கோட்டை. இறப்பன் என்று சொன்ன காரணத்தினால் இனிமே அழியப் போகிறதா அவனுடைய கோட்டை. மாடேரி என்று சொன்ன காரணத்தினால் சுடலை களத்தில் சுடலை மாறாக இருப்பாயிடா. நீ எனக்கு சாபமிட்டியா? நீ வளர்க்கின்றாய் ஒரு சுடலை களமாகவே மாறுமடா. மாறுபடுகிற சுடலை சுடலை என்று சாபத்தை கொடுத்தாள். சிவபெருமான் இடத்திலே வந்து சொல்கிறார், சுவாமி, தங்களுடைய வார்த்தை நீங்கள் எவ்வளவு சொன்ன பிறகு கேட்காமல் போனது என்னுடைய தவறுதான். எப்படியாவது தாங்கள் என்னுடைய தாயத்தை கொண்டாக வேண்டும், எப்படியாவது கொண்டாக வேண்டும். அப்படி என்று சொல்லி எப்படியாவது சொல்லக்கூடிய சமயத்திலே கொல்ல வேண்டும் என்று அம்மை உமை சொல்ல ஓவை தாருந்த பார்வதி தாயாரே ஏழை வந்து நான் எரித்து ஓவிக்கிறேன். இந்த வாடகை நினைத்து கண்ணீரே விபதி வாரை அணிந்திடம் நீர்வையானதை வந்து தந்துமா
வந்து வீரப்பானா எனக்கு முன்பாக வந்து வீரப்பானா பாரதி அம்மையாரால் பகவானிடத்தில் வந்து நின்று தாய் தந்தையரை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாள். ஆமா பகவானுடைய மேனியிலே கோபக்கடலிலே வியர்வையாக படித்து விட்ட வழியிலே ஓடுகின்ற சமயத்திலே அதிலே வீர புத்திரன் வந்து பிறக்கின்றார். வீர புத்திரனிடத்திலே சொல்கிறார், வீர புத்திரன் 7 கடலுக்கு அப்பாலே இரும்பாலை ஒட்டையிட்டு ஆட்சி புரிந்து வருகின்ற அந்த கிராஜன் அவனை கொல்ல வேண்டும், அவருடைய மனைவி வேதவதியை கொல்ல வேண்டும், தற்காபுர ஒட்டை இல்லாமல் அடித்து நொடிக்கு தவிடுபடி ஆக வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்துவிட்டு தம்பட்டத்தை எடுத்து ஓசையானது முழங்க வேண்டும் என்று சொல்ல